ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்குது. காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார். மொழி யாருமே திணிக்கலையாண்ணா. தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில், எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுகிறோம். இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா? நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திணிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். தனியார் பள்ளியில் 3 மொழிகள் படிக்கிறாங்க, 3வது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்களே உங்கள் மொழிக் கொள்கையை திணிக்கிறேன்னு சொல்கிறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போல் தான் எங்களுக்கு தோணுது. நாங்கள் எங்கேயும் திணிக்கலிங்கன்னா, 2020 வரைக்கும் 3வது மொழி என்பது திணிக்கப்பட்டது. அது 2020 அது ஆப்ஷனல் லாங்குவேஜாக நீங்கள் எடுத்து படிங்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் எங்கே திணிப்பு வருதுங்கன்னா, ஆனால் ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லியிருக்கோம்னா, கேந்திரிய வித்யாலயை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பார்லிமெண்ட்லேயும் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு கிளாஸில் மாணவ செல்வங்கள் 25 பேர் நாங்கள் படிக்கணும், 20 பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூலில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையை? அவங்க சொல்லலாமே, எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கலாமே. அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல. இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அங்கே கேந்திர வித்யாலயா மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யாலயா தமிழே சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கேந்திர வித்யாலயா தமிழ் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த கிரிட்டிக்கல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறத எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு. நேற்று வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது யாரோ கூப்பிடுறாங்க, எதற்காக இதில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு தெரியும், நம்ம போகிறோம், எந்த குடும்பம் தெரியும். அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குன்னே தெரியாது. டீலிமிட்டேஷனை பற்றி யார் சொன்னால், டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடல. எப்போ டீலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி, பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி, பாஜக நாங்கள் போகிறோம், வானத்தியக்காரங்க எல்லாரும் போகிறோம், எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம். கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு போவீங்களாண்ணே? நான் வந்து அண்ணங்கிட்ட சொல்கிறேன்னே, கற்பனையாக ஒரு கல்யாணத்துக்கு வாங்க, பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை மாதிரி இருப்பாங்கன்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க? இது அனைத்தும் கற்பனை. ஒரு ஆண்டுக்கு முன்னதாக தற்போது அந்த தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்கள் சொல்லவே இல்லை. 22 சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை. இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையாக தான் வரும் சொல்லவே இல்லை. புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்டது. கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்கட்டும். டீலிமிட்டேஷனை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு படி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலேயும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியிலிருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்குறோம். எதுவுமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு மீட்டிங்கில் உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸாக பேச போகிறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்கில் ஒரு பேசிஸ் வேணுமில்ல. இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா, டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம். அறிவிக்காமல் அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு, பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்கிறாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாமல் திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணே, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அந்த அக்னாலேஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக தான் பழகுறோம். எங்களுக்கு யாரும் எனிமி யாரு, எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும்,
என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்தால் வரவேற்பீங்க. ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவாங்க.